வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 287. இந்த ஏசி 27 பெண்டிங் நம்பர் சொல்லியிருப்போம். நேற்றுக்கு வீடியோவில் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஏசி 27 வச்சு 207ன்னு கொடுத்துருப்போம். அந்த ஏசி 27 வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 87 வச்சு ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்போம். இந்த 787 அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 487, அதில் கேப்பில் ஒரு 587, ஒரு 687 வரும். உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் நம்ம பிரித்து எடுத்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்ன பண்ணிட்டான்னா ஏசி 27 எடுத்து வச்சுட்டு பிசி 87 வச்சு 287 முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி 87 வரணும். பிசி 87 மறுபடியும் வரும். அது எப்போ வரும்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏபி 23, அதுக்கு அடுத்த நாளே பாருங்கள் பிசி 28ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபி 23, பி போர்டுக்கு பவர் பண்ணால் 8, 28. அந்த 23 பாருங்கள் ஒரு நாள் விட்டு மறுபடியும் பிசி 23ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ரூட்டில் தான் நேற்றுக்கு ரிசல்ட் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. இங்கே பாருங்கள் ஏபி 28, பிசி 78ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 28 ஒரு நாள் மேலே பாருங்கள் பிசி 28. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரிவல்ஸில் வந்திருக்கும். 23க்கு 28 மறுபடியும் ரிப்பீட் 23ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 28க்கு 78 ரிப்பீட் பார்த்திங்கன்னா 28. இது வந்து ரிவல்ஸில் வந்திருக்கும். இதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி ஆடிட்டு தான் அப்புறம் பிசி 2 டைம் ஆடிருப்பேன். அதுக்கு பாருங்கள் மேலே 419, அந்த 419க்கு பி போர்டு பவர் பண்ணோம்னா 469 வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 69 ரிவல்ஸ் பண்ணால் 96. இங்கே 496 வந்திருக்கும். நம்ம அப்போ இங்கே எடுக்கணும். இதுக்கு வந்து 496. அப்போ இந்த 574 இருந்து தான் இங்கே ரிசல்ட் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 574. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு தான் பவர் பண்ணியிருப்பேன். இந்த 23க்கு பார்த்திங்கன்னா பி போர்டு தான் பவர் பண்ணி 28ன்னு பிசியில் வந்திருக்கும். அந்த 23 பிசியில் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பி போர்டு பவர் பண்ணதுனால அதுக்கு மேலே உள்ள பிசியை பவர் பண்ணி தான் பி போர்டை பவர் பண்ணி அப்படியே ரிவல்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிசிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு தான் பவர் பண்ணியிருப்பான் 28க்கு 78. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபி தான் பவர் பண்ணணும். ஏபியில்
அங்கே பி போர்டுக்கு பி போர்டு பவரு, ஏ போர்டுக்கு ஏ போர்டு பவருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 0.74ன்னு வரும். அந்த 0.74 0 ரிவர்ஸ் பண்ணால் 70. எப்படி 19க்கு வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி ரிவர்ஸு, இங்கே 57க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 07, அதை ரிவர்ஸ் பண்ணால் 70ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4க்கு 4 வச்சது மாதிரி இந்த 4க்கு இந்த 4 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 704 வரணும். பார்த்துக்குங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன், பார்த்துங்க. பாருங்க, 23, 28, 23. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 28, 78, 28ங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 23, அடுத்து பார்த்திங்கன்னா 28, அடுத்து 23ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள், 28, 73, 78, மறுபடியும் 28ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பிசி வந்து 19, பி போர்டை பவர் பண்ணி 69க்கு 96. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 57, ஏ போர்டை பவர் பண்ணோம்னா 0, அதுக்கு வந்து 70 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 419க்கு 496, இது 574க்கு 704ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 704 வரணும். இல்லை உங்களுக்கு வேறு எப்படி வருதோ அதை மேட்ச் பண்ணிக்கங்க, பவர் பண்ணி. அது பாருங்கள், 704ன்னு வந்துச்சுன்னா டி போர்டுக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1074, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4074ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த 1ஐயே வைக்கணும், இல்லைன்னா அந்த 4 வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு நம்பர் பவர்னா, இது 1க்கு பவர் 6னா கேப் நம்பர் 5 வரணும். இல்லை இந்த 4க்கு பவர் 9னா கேப் நம்பர் 0 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டி போர்டுக்கு. ஏன்னா இது வந்து பாருங்கள், 2 டைம் 0.74, 3வது டைம் அந்த ஏபியை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா 704ன்னு வரும். நம்ம எடுத்த ரூட் படி பார்த்திங்கன்னா 704 தான் வரணும். அப்போ உங்களுக்கு டி போர்டு எப்படி வருதோ அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 704. 4D வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 4704, அப்படி இல்லைன்னா 5704ன்னு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4704 ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 4074ன்னு இருக்கும். இந்த நம்பரே பாக்ஸ் எடுத்தானா இப்படி வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4704ன்னு. 5704 எதுக்கு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1074ன்னு அடிச்சிருப்பான். இதை 6ன்னு வச்சோம்னா அதோட கேப் நம்பர் 5,
அதனால் இதை கொடுத்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டு வரும்னா மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணக்கில் வரதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.